மனோகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வாழ்வியல் ஆன்மீகம் என்ற இந்த 2 நாள் பன்னாட்டு கருத்தரங்கின் நிறைவு விழாவிற்கு நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு மல்லிகா மேடம் சொல்ற மாதிரி பல அரிய பொக்கிஷங்களை இந்த 2 நாட்களில் நமது பேராசான் சண்முகம் அண்ணா அவர்களின் வழிகாட்டுதலின்படி 10 கட்டுரைகளாக ஒவ்வொருவரும் புதிய புதிய சிந்தனைகளை, புதிய புதிய விஷயங்களை, புதிய புதிய தாற்பயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட இந்த இனிமையான ஒரு பன்னாட்டு கருத்தரங்கிற்கு நடத்துவதற்கு கோவையை சார்ந்த எங்கள் அரி ஃபவுண்டேஷனுடன் இணைந்து நாகர்கோவிலை சேர்ந்த பயணியர் குமாரசாமி நூற்றாண்டு அறக்கட்டளை சார்பாக இந்த வளாகத்தையும் தந்து எங்களுக்கு உணவும் அளித்து அரி குடும்பத்தார் பலருக்கும் தங்குவதற்கும் இடம் கொடுத்த திரு குமாரசாமி அண்ணா அவர்களையும் திருமதி லதா குமாரசாமி அக்கா அவர்களையும் இந்த நிறைவு விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் புதுடெல்லி இந்திய உணவுக் கழகத்தின் மேனாள் இயக்குனர், தற்பொழுது ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் வி. இரா தெய்வ பிரகாஷ் அவர்களை நிறைவுரை வழங்குவதற்கு இங்கு வந்துள்ளார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கோவை SRMB கல்வியியல் கல்லூரியின் ஓய்வு பெற்ற முதல்வர், தற்பொழுது நாகர்கோயில் பயணியர் குமாரசாமி கல்லூரியின் கல்லூரி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் முனைவர் கோ. சுப்பிரமணிய அண்ணன் அவர்களை நன்றியுரை வழங்குவதற்காக வந்துள்ளார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் நேற்றிருந்து பொறுமையாக இங்கே அமர்ந்திருக்கும் இந்த கருத்தரங்கின் பயனாளர்கள், பங்கேற்பாளர்கள், அது அரி குடும்பத்தாரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பாளையங்கோட்டை சேர்ந்த சித்த மருத்துவர்களாக இருக்கட்டும், வெளியிருந்து வந்திருப்பவர்கள், நமது பயணியர் கல்லூரியின் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், பயணியர் ஸ்கூல் இந்த வளாகத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் அனைவரையும், இங்கே பயணியர் குடும்பத்தாரின் உறவினர்கள் மற்றும் இங்கே குழுமியிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிறைவு விழாவில் நமக்கு நிறைவுரை வழங்க வந்திருக்கும் டாக்டர் வி. இரா தெய்வப்பிரகாஷ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வருண் குமாரசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். முனைவர் கோ. சுப்பிரமணியன் அண்ணா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக கோவை கலைகளின் ஆய்வு நிறுவனத்தின் தன்னார்வ தொண்டர் தினேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதில் என் மைண்டுக்குள்ளே ரொம்ப தாக்கம் ஏற்படுறது எல்லா விஷயமும் இருந்தாலும், இப்போ கடைசியாக டாக்டர் இன்னைக்கு காலையில் இந்துமதி டாக்டர் ஏன் தாக்கம்ங்கிறது பின்னாடி பலருக்கும் புரியும். இந்துமதி டாக்டர் பேசிட்டு போனபோது பல ஏடனைகள் பேசி கொண்டிருந்தார்கள். அந்த விலங்கியல் ஏடனை அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லிஸ்ட்டில் அப்படி வந்துட்டு அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு 29ஆம் தேதி, இதே மார்ச் 19ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் அந்த தாக்கத்திற்கு. MBBS படித்து கொண்டிருக்கிற ஒரு கல்லூரி மாணவி ஒரு பெட் கேட் வளர்த்திட்டு இருக்கிறா. அது இறந்துருச்சு. அதை தாங்க முடியாமல் மருந்து குடித்து சூசைட் பண்ணிட்டான். அப்படின்னா அந்த விலங்கின் மேல் உள்ள ஏடனை
அது நாம் இந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் முடிச்சா எங்கே போகிறோங்கிற மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் படித்து நாளைக்கு பலருடைய நோயை தீர்க்க வேண்டிய ஒரு டாக்டர் பொன் ஒரு விலங்கின் மேல் வைத்த ஏடனை அவளுடைய உயிரை பறித்து விட்டது. அதனால் நாம் இன்று இந்த 2 நாளில் கற்றுக்கிட்டது இங்கே மட்டும்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாது, நம்ம ப்ராக்டிஸில் இருக்கணும். ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது எவ்வளவு தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு பேப்பர்லேயும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதை சொல்லாமல் போய் என்னால் உட்கார முடியல. அப்போ இருந்து டீ குடிக்கும் போதுலேருந்து யோசனை வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் இதோட நிறுத்திட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாகர்கோவில் பயோனியர் குமாரசுவாமி நூற்றாண்டு அறக்கட்டளை முதன்மை அறங்காவலர் திருமதி லதா குமாரசுவாமி அவர்களை தலைமையுரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாழ்வியல் ஆன்மீகத்து கருத்தரங்கு நல்ல முறையில் நடத்தி தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இங்கே இன்னைக்கு எல்லாரும் பேசின பேச்சுகள், அந்த கருத்துகள் பரிமாற்றம், இதற்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும். இந்த கருத்துக்கள் நம்மக்கிட்ட இன்னைக்கு பரிமாற்றம் நடக்குதுன்னா இந்த பூமியில் இன்னைக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறது விதி. இன்னைக்கு புது ஆட்கள் கொஞ்சம் பேர் நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கும்னு யாருமே நினைக்கவும் இல்லை. எதிர்பாராத விதமாக பல நல்ல உள்ளங்கள் நம்மை அணுகி இருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த கருத்தரங்கில் பயன்பெற்று இருக்கிறோம். இதை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கணும். இதை கடைபிடிக்கிறது தான் இந்த வாழ்வியல் ஆன்மீகம் கருத்தரங்கின் சக்சஸ். இதையெல்லாம் நமக்கு கொண்டு சேர்த்த மாஸ்டர் டாக்டர் சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் வள மேலாண்மையில் முக்கிய பங்கு ஆற்றியவர். மேலும் புதுதில்லியில் இந்து ஆணைய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவராக இருந்து சமூக நல பணிகளில் தன்னிகரில்லா சேவையை ஆற்றி வருகிறார். அவரது அனுபவங்களும் நிர்வாகத்திறனும் மனிதநேய அணுகுமுறையும் இந்திய தலைமுறைக்கு வழிகாட்டும் ஒளிக்கதிராக திகழ்கின்றன. இந்நிகழ்ச்சி முழுவதும் நாம் கண்ட சிந்தனைகளையும் பகிரப்பட்ட கருத்துக்களையும் அறிவுரைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு அர்த்தமுள்ள முடிவை அளிக்கக்கூடியவர் இவரே. அவரது நிறைவுரை இந்நிகழ்ச்சியின் சாரத்தையும் நோக்கத்தையும் ஆழமாக சுருக்கி எல்லோரின் உள்ளங்களில் நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. எனவே இத்தகைய மாண்புமிகு நபரான டாக்டர் வி ரா தெய்வப்பிரகாஷ் ஐயா அவர்களை இவ்விழாவின் நிறைவுரையை வழங்க மிகுந்த மரியாதையுடன் இதயம் கனிந்த அன்போடு அழைக்கின்றோம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே. இந்த நிறைவு நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு குமாரசாமி அவர்களே, திருமதி லதா குமாரசாமி அவர்களே, வரவேற்புரை வழங்கிய சகோதரர் சுரேஷ் மனோகரன் அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் கோ சுப்பிரமணியன் அவர்களே, மிக திறமையோடும் செயல் திட்டத்தோடும் எதிர்கால தலைமுறை வளர வேண்டும் என்ற சிந்தனையோடும் இப்படி ஒரு அரிய மாநாட்டை இங்கே ஏற்பாடு செய்து அதை வெற்றிகரமாக நடத்தி அமர்ந்திருக்கின்ற பெருமரியாதைக்குரிய ஐயா பேராசான் சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சபையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, அத்தனையும் தன்னுடைய மனதிலே உள்வாங்கி செயல்படுத்த இருக்கின்ற அன்புக்குரிய அவையோரே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான மாலை வணக்கங்கள். வியாச பகவான் ஆதி குரு. அவர் அந்த கங்கை நதியில் ஒரு தீவுக்குள்ள வாழ்ந்து வருகிறார். தினசரி அப்படி வெளியே போவார். போட்டு நிற்கும், அதில் ஏறி உட்கார்ந்து கரைக்கு அவருடைய வேலைகளை செய்வார். போகிற வழியில் ஒரு செருப்பு தைக்கக்கூடியவன் உட்கார்ந்து செருப்பு தைச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவாங்க, ஐயா போறார் பாரு, எவ்வளோ பெரிய ஞானி, அந்த விநாயக பெருமானுக்கே எதிர் சவால் கொடுத்தவர்,
அப்படிப்பட்ட மகான் எவ்வளவு புத்தகம், எத்தனை கிரந்தங்கள், என்னெல்லாம் எழுதியிருக்கார் தெரியுமான்னு சொல்லுவாங்க. இவன் செவிகுளிர கேட்டுட்டு இருப்பான். பாவம் படிக்கல. ஆனாலும் அவரை பார்த்தா ஒரு மரியாதை, அவரை பார்த்தா அவர் சொல்ல விஷயம் எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். ஒரு நாள் வியாசர்கிட்ட வந்து கேட்குறான், சுவாமி கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள் எழுதியிருக்கீங்கன்னு சொல்றாங்க, என்னால் அவ்வளவும் படிக்கிறதுக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை, வயசும் இல்லை. அதனால இந்த ஏழை புரிகிற மாதிரி, இந்த ஏழைக்கு மனசுல ஏத்துக்கிற மாதிரி எனக்காக ஒரு ஸ்லோகம் அந்த விஷயங்களை பத்தி சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாரு. வியாசர் சிரிச்சிட்ட சொல்ல, ஞானி இல்லையா அவர், ஆதி குரு இல்லையா, இந்த இந்திய அறிவியல் அந்த நாலெட்ஜ் சிஸ்டத்துடைய தந்தை இல்லையா, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஒண்ணு வேண்டாம்ப்பா, பாதி ஸ்லோகத்துல சொல்லிடுறேன் அப்படின்னு. பாதி ஸ்லோகம் போதும்பா அப்படின்னாரு. சொல்லிட்டு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஸ்லோகார்த்தேன பிரவிஷ்யாமி, பாதி ஸ்லோகத்திலே சொல்ல போகின்றேன். எஸ்தும் கிரந்த கோடிபி, இந்த கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் பாதி ஸ்லோகத்துல சொல்ல போறேன்ப்பா. பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம், பிறருக்கு நன்மை செய்வது புண்ணியம், பிறருக்கு தீமை செய்வது பாவம். இதுதான் நான் எழுதின கோடிக்கணக்கான ஸ்லோகங்களின் அர்த்தம், உள்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சாதாரண ஒரு செருப்பு தைக்கின்ற படிப்பறிவில்லாத தொழிலாளிக்கும் புரிகின்ற வகையிலே அந்த அளவுக்கு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்காரு. அருமையாக தலைப்பு வைத்திருக்கின்றீர்கள், வாழ்வியல் ஆன்மீகம் என்று. நம்முடைய நாட்டு ஆன்மீகம் வாழ்வோடு இணைந்தது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. புத்தகங்களிலும் கிரந்தங்களிலும் ஞானிகளுடைய மனதிலும் மட்டுமில்லை, மனிதனுடைய ஒவ்வொரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பாரத நாட்டுடைய ஞான களஞ்சியத்தின் ஒரு பகுதியாக இந்த வாழ்வியல் ஆன்மீகம் என்கின்ற விஷயத்தை இன்று இந்த 2 நாட்களாக நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் மிகவும் பயனுள்ள ஒரு காரியத்தை வாழ்க்கையிலே நாம் செய்திருக்கின்றோம். என்னுடைய துரதிர்ஷ்டம், உங்கள் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக இருக்க வேண்டும் என்று மேடம் சொல்லியிருந்தார்கள். முழுமையாக இருக்க முடியவில்லை, பாதிதான் கலந்து கொண்டேன். ஒருவேளை அந்த செம்படவன் அந்த செருப்பு தைப்பவன் சொன்னது போல பாதி கிணறு தான் தாண்டுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் அந்த பாதி கிணற்றில் கூட நிறைய விஷயங்களை கிரகித்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதற்காக அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது கடவுள் பற்றிய நம்முடைய சித்தாந்தம். மற்றவங்களுக்கும் நமக்கும் பாரத நாட்டில் உள்ள சித்தாந்தத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அங்கெல்லாம் கிரியேட்டர் அப்படின்னு ஒருத்தர், கிரியேஷன் அப்படின்னு ஒன்று, 2 தனித்தனியான விஷயங்கள். நம்ம நாட்டில் அப்படி இல்லை, இல்லவே இல்லை. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிரியேட்டர் இஸ் மேனிஃபெஸ்டிங் அஸ் கிரியேஷன். கிரியேஷன் இஸ் நத்திங் பட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரியேட்டர் ஹிம்செல்ஃப். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஏகோ தேவக சர்வபூதேஷு கூடக சர்வ வியாபி சர்வ பூதாந்தராத்மா கர்மாத்தியட்சக சாட்சி சேதாஸ் கேவலோ நிர்குண, எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடியவர், எல்லாத்திலையும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவர் இறைவன். இது நம்முடைய தத்துவம். இந்த தத்துவத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. பேச்சுப்பாறை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதிக்கு, பேச்சுப்பாறையில் மலை வாழ் மக்கள் வாழக்கூடிய நிறைய சின்ன சின்ன கிராமங்கள், மேடம் கூட வந்திருக்காங்க, போயிருக்கோம். நம்ம போன கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் மொடவம்பொற்றை அப்படின்னு பேர். 1998 அந்த ஊரோட தொடர்பு. அந்த ஊருக்கு போயிட்டு இருப்போம், மருத்துவ முகாம் நடக்கும், அங்கே ஒரு கோயில் இருந்து கட்டுமானம் நடக்கும், நிறைய வேலைகள் நடக்கும், அதுக்காக அங்கே போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஊரில் ஒரு நல்ல மனிதர், இனிமையான மனிதர். அவர் எப்படி பேர், முடவம்பொற்றை மாதவன் அவர் பேர், ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதவனுக்கு பழக்கம் என்னன்னா, எங்கள் வண்டி வரக்கூடிய அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் கீழேருந்து கடகடன்னு சொல்லி ஒரு பெரிய உயர்ந்த நெல்லி மரம் இருக்கும், அதில் ஏறிடுவார். ஏறி அங்கேருந்து நல்ல முதிர்ந்த கனியாக எடுத்து மடியில் கெட்டி கீழே இறங்கி கொண்டு வந்து சேர்ந்து இறங்கி கதவை திறந்து காரில் விட்டு வெளியேறும்போது கையில் தருவார். அவ்வளவு ஒரு அன்பான மனிதன்.
அப்படிப்பட்ட ஒரு அன்பான மனிதன் என்னாச்சுன்னா, அந்த நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து அவருக்கு சர்க்கரை வியாதி வந்துட்டு வந்தனா அதை பற்றி அங்கே சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை, அதை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை, அதுக்காக திட்டம் ஒன்றும் இல்லை. அதனால் கால் முழுக்க, வலது கால் முழுக்க அழுகி விட்டது. ரொம்ப மோசமான நிலையில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. வேறு வழியில் அந்த காலை எடுத்துட்டு அவரை காப்பாற்றி பத்திரமா திரும்ப கொண்டு விட்டாச்சு. அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் அன்பானவர்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு சக்கர் அந்த கிளச்சஸ் வாங்கி கொடுத்து அதை வச்சு நடந்துட்டு இருக்காரு. அவங்க ஊர் மக்களே வாங்கிட்டு வந்து கீழே இருந்து, ஏன்னா மலையில் ஏறி போகிறது ரொம்ப கஷ்டம், அது முடவம்பட்டைக்கு முழுசாக போக முடியாது. சில நேரங்களில் போட்டில் போய் அந்த அணைக்கட்டை கிராஸ் பண்ணி தான் ஏறணும். அவங்களே கொண்டு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க பொருட்கள் எல்லாம். ஒரு சின்ன கடை வச்சுருப்பார், அவரே அவங்களுக்கு விற்றுருவார், லாபம் இவருக்கு. அப்படி ஒரு அன்பான வாழ்க்கை அந்த கிராமத்தில் நடக்குது. அப்படி சம்பாதிச்சு ஒரு சின்ன வீடு கட்டினார். வீடுனா நீங்கள் எங்கே இருக்கக்கூடிய மாளிகை மேலே நினைக்கக்கூடாது. கீழே டைல்ஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது, செவர் இருக்காது, கூரை இருக்காது, ரூஃப் இருக்காது, எல்லாமே மூங்கில் தான். மூங்கில் அப்படி தட்டி தட்டி தட்டையாக வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தட்டை. அந்த தட்டையை நேர நிறுத்தின சுவர், ஒரு கயிறு கட்டி, 2 கயிறை கட்டி அசைய விட்டால் கதவு, இப்படி ஃப்ளாட்டாக போட்டாச்சுன்னா கட்டில், ஃபர்னிச்சர், மேலே மட்டும் புல்லால கூரை. அப்படி ஒரு வீடு கட்டிட்டார். கட்டிட்டு அந்த வீட்டுக்கு பால் காய்க்கும் போது எனக்கு சொல்லிவிட்டார், போகிறேன். மாதவன் வரார், ஒரு காலை வச்சு ஓடி வந்து பிடிச்சிக்கிறார். பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். பாருங்க, இது என்னுடைய வரவேற்பறை, என்னுடைய படுக்கை அறை, என்னுடைய ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. என்னுடைய பூஜை அறை அப்படின்னு காட்டுறார். பூஜை அறை பார்த்தா நிறைய அந்த சுவராக இருக்கக்கூடிய அந்த மூங்கில்ல நிறைய படங்களை தொங்க விட்டுருக்கு. எல்லாம் சதுரமாக கருப்பாக இருக்குது, உள்ள ஒன்றும் இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. இதுதான் எங்கள் சாமி, இது எங்கள் தாத்தா, இது எங்கள் தாத்தாவுக்கு அப்பா, இப்படியெல்லாம் வரிசையாக சொல்லிட்டே வந்து இது முருகருங்கிறாரு, இது ஐயப்பன்கிறாரு. அவருக்கு தான் தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரியல, எல்லாம் கருப்பாக தான் தெரியுது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே ஒரு படம் இருந்து பளிச்சுன்னு இருக்கே. மாதவன், இது என்ன படம்னு கேட்டேன். இது ஐயா உங்களுக்கு தெரியாதா, நம்ம கல்லூரிக்கு பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தை, என் பேத்தி ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்தாங்க, வேளாங்கண்ணி மாதாவுக்கு படம், அதையும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை, எல்லாம் சாமி தானையா, எல்லாம் சாமி தானையான்னு முடவம்பற்ற சொன்ன வார்த்தை சாதாரண அந்த படிப்பறிவு இல்லாதவன் சொன்ன வார்த்தை இல்லை. ஈசா வாசியம் இதம் சர்வம்னு சொன்ன உபனிஷத வார்த்தை. உபனிஷத்தில் மட்டும் இல்லை, அந்த சாதாரண படிப்பறிவு இல்லாத உபனிஷத்தை பற்றியே கேள்விப்படாத அந்த முடவம்பற்ற மாதவனுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால், நம்முடைய ஆன்மீகம் புத்தகங்களில் இல்லை, அறிஞர்களுடைய தலையில் இல்லை, நூல்களில் இல்லை, ஏடுகளில் இல்லை, மனிதனுடைய வாழ்க்கையோடு வாழ்வியலோடு பின்னி பின்னி பிணைந்திருக்கக்கூடியது தான் ஆன்மீகம். நம்ம நாட்டு ஆன்மீகம். கடவுள் தனியாக ஒரு ஆள் இல்லை, எல்லா இடமும் கடவுள், எல்லாமே சாமி தான் ஐயா. இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை, வாழ்வியலோடு இணைந்த சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அவர் எந்த சாமியை கும்பிடலாம், எந்த மதத்தில் இருக்கலாம், எந்த மாதிரி உணவு உண்ணலாம், என்ன மாதிரி ஆடை அணியலாம், எந்த வித்தியாசம் இல்லை, என்ன மொழி கூட பேசலாம். ஆனாலும் அவர்கள் அனைவருக்கும் ஆன விஷயம் இதுதான். இது வாழ்வியல் ஆன்மீகம், நம்ம நாட்டு பெரியவங்க நமக்கு தந்தது. எப்படி எல்லா இடமும் கடவுள் இருக்க முடியும்? திருமூலர் அழகா சொல்லுவார். ஒரு ராஜா இருக்கார். ராஜா பாட்டு சொல்லி காசு வாங்குறதுக்கு, பரிசு வாங்குறதுக்காக ஒரு புலவர் வரார். புலவர் வந்து வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் வரமாட்டேங்கிறாரு. புலவர், இல்லை வேண்டாம். ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னா, அது யானை அப்படின்னாரு. யானையா? அடரா அப்படின்னு ராஜா சிரிச்சுட்டு ஒரு தட்டு தட்டுறாரு. யானையை மாதிரி மரத்தில் செய்த ஒரு பொம்மை இருக்கு, அதை யானைன்னு நினைச்சிட்டு அவர் அங்கேயே பயந்து நிற்கிறார். இது யானை இல்லைப்பா, மரம்தான்னு சொல்லி திரும்ப ஒரு தட்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இப்போ வந்துட்டார். திருமூலர் சொல்றாரு, மரத்தை மறைத்தது மாமத யானை. முதல்ல மரம் தெரியல,
யானை தெரிஞ்சுது, மரம் மறைஞ்சு போச்சு. இப்ப மரம்னு தெரிஞ்சாச்சு. இப்ப மரத்தில் மறைந்தது மாமத யானை. யானை மரத்துல மறைஞ்சே போச்சு. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். இந்த உலகத்துல கல்லாக, மண்ணாக, புல்லாக, பூடாக, மரமாக, செடியாக, மனிதனாக, உயிர்களாக இருக்கக்கூடிய எல்லாமே இறைவன் தான். அதெல்லாம் தனித்தனியா தெரியல. ஏன்னா பரம்பொருள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னா பரத்தில் மறைந்தது, பரம்னா பரம்பொருள், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இது நம்முடைய வாழ்வியல் ஆன்மீகம். ஆன்மீகங்கிறது இந்த ஆன்மீக தத்துவம் ஏன்னு சொன்னா, உலகத்தின் குருவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னு சொன்னா, இந்த தத்துவம் உலகத்தில் நிலைத்த, நீடித்த, முழுமையான அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய மிக பெரும் சக்தி. அதனால்தான் நம்ம நாட்டை இன்னைக்கும் மதிச்சிட்டு இருக்காங்க. அண்மையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பம், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி குடும்ப தலைவர், அந்த குடும்ப தலைவி இல்லத்தரசி, ஒரு பையன், முதல்ல ஒரு பெண் குழந்தை, ஒரு பையன். பையன் கொஞ்சம் வழக்கம் போல உள்ள கொஞ்சம் தருதலை, கொஞ்சம் எல்லா நல்ல பழக்கங்களும் உள்ள ஒரு ஆள். ஆனால் இந்த பெண் குழந்தை அப்படி இல்லை. ஆன்மீக சிந்தனை, எப்பவும் கோயிலுக்கு போகிறது, நூல்களை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாட வைக்கிறது, இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் திருமண வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வயசு 29 ஆயிட்டு. அந்த அம்மாவுக்கு, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ரொம்ப மன வருத்தம். என்னடா குடும்ப வாழ்க்கைக்கு வேணும் தயாராகலையேன்னு சொல்லி பார்க்கும்போதெல்லாம் வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, நீங்களாவது புத்தி சொல்லுங்க, இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஒரு ராத்திரி ஒரு மணிக்கு ஃபோன் வருது. அந்த பையன் கூப்பிடுறான், டாக்டர் என் அக்கா உடம்பெல்லாம் தீக்காயம் ஆயிட்டு. என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ராத்திரி 1 மணி படிச்சுக்கிட்டு இருந்தா, ராத்திரி 1 மணிக்கு எழும்பி டீ போட போனால் என்ன சம்பவிச்சுன்னு தெரில, சிலிண்டர்லேருந்து கேஸ் லீக் ஆகி இவன் மேலாம் பற்றிக்கிட்டு. என்ன செய்யன்னு கேட்டான். உடனே சொல்லி, நம்ம அங்கே பக்கத்தில் நம்ம ஆஸ்பத்திரி இருக்குது, நீ நேரம் எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி அங்கேருந்து நாகர்கோயிலுக்கு ஆஸ்பத்திரிக்கு அந்த எம்எல் ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சிருக்கு. ஒரு 5 மணி, காலையில் 5 மணிக்கெல்லாம் நான் அவளை பார்க்க போயிட்டேன். உடம்புல 90% தீக்காயம். அப்படியே உட்கார்ந்துருக்கா. என்னை பார்த்த உடனே சிரிக்கிறாவ. எனக்கு இந்த காயத்தை வச்சு எப்படி சிரிக்கிறான்னு சொல்லி சிஸ்டர்கிட்ட கேட்டேன், நீங்கள் பெத்தடின் போட்டாச்சான்னு கேட்டேன். இல்லை சார், இப்போ தான் லோட் பண்ணிட்டு இருக்கு, இப்போ தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு தீக்காயத்தோட சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சிரிச்சது மட்டும் இல்லை, எப்படிமா இருக்கேன்னு கேட்டேன். டாக்டர் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆண்டாள் ஞாபகம் வந்தா, தீக்குள் விரலை வைத்தாய் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடான்னு சொன்னாலே அந்த ரைஸ் இன் லவ் சொல்லுவாங்க. சாதாரணமாக ஃபால் இன் லவ் தான் சொல்லுவோம். ஆண்டாளுடைய காதல் காதலிலே எழுந்தது அவள். இன்னைக்கும் அதனால பேசப்படுகிறாள். அந்த காதல் நாயகி ஆண்டாளுடைய ஞாபகம் அந்த பாடல் ஞாபகம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இறந்துட்டா. அடக்கெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னுடைய வேலைக்கு வந்துட்டேன். திடீர்னு ஒரு வாரம் கழித்து மனசில் தோணுது, அவங்கள சந்திச்சு ஏதாவது 2 வார்த்தை பேசுவோமே, ஆறுதலாக சொல்லி பார்ப்போமே. ஆறுதல் சொல்லலாம் தெரியாது, எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? நம்பிக்கையாக இருந்த ஒரே குழந்தை இறந்து போயிருக்கா, சின்ன வயசு பிள்ளை, எப்படி ஆறுதல் சொல்லுன்னு தெரியாமல் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது அந்த காட்சி எப்படின்னா, அந்த பெரியவர் அங்கே படுத்திருக்காரு, அவர் ஓய்வு பெற்றாச்சு படுத்திருக்காரு. இந்த அம்மா உட்காந்துருக்காங்க சோஃபாவில். பக்கத்தில் ஒரு குரங்கு உட்காந்து அவர் மேலே படுத்திருக்கு. வந்தவுடனே உள்ளே போனவுடனே வணக்கம் சொல்லியாச்சு. பார்த்துட்டு சொன்னாங்க, அவன்னு நினச்சிட்டு அவள் வளர்த்த இந்த குரங்கு என் மடியில் படுத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய மகான் வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு செய்துட்டாங்க, அதனால ஒரே ஒரு ஜென்மத்தை கொடுத்து என் வயத்தில் பிறக்க வச்சு ஆண்டவன் எடுத்துக்கிட்டார். ஆறுதல் அவங்க எனக்கு சொல்றாங்க மாதிரி இருந்து எனக்கு எப்படிடா ஆறுதல் சொல்லுன்னு சொல்லி. இது நம்முடைய ஆன்மீகத்துடைய சக்தி.
சவால் விட்டு சொல்றேன், வேற எந்த ஆன்மீகத்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை இவ்வளவு குறுகிய காலத்திலே மறக்கடிக்கக்கூடிய திறமை இல்லை, வேற யாருக்கும் இல்லை. நம்முடைய மறுபிறப்பு கொள்கை, நம்முடைய விஷயங்கள், இந்த நம்பிக்கை, இந்த அடிப்படையில் அவங்க ஒரு வாரத்தில் தெளிவாயிட்டாங்க. அந்த அளவிற்கு வாழ்வியலோடு ஒன்றி போனது. நோக்கம் என்னன்னு சொன்னா, ஆன்மீகம் மறுபிறப்பு இருக்கா நீ பாத்தியான்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லை. அதெல்லாம் முக்கியமும் இல்லை. இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். இருக்கதை நிரூபிக்க முடியாது, இல்லாததை நிரூபிக்க முடியாது. ஆனா ஒண்ணு தெரியுது, அவ்வளவு பெரிய சோகத்திலிருந்து மிக குறுகிய காலத்துல வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த நம்பிக்கைக்கு இருக்கு, இந்த ஆன்மீகத்துக்கு இருக்கு. இந்த ஆன்மீகம், நம்முடைய ஆன்மீகம், பாரத நாட்டு ஆன்மீகம் வாழ்வியலோடு இணைந்தது, வாழ்வியலோடு பின்னி பிணைந்தது. நான் சொன்னது சின்ன விஷயங்கள் தான், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் தான். ஆனால் இந்த 2 நாட்களில் எத்தனையோ விஷயங்களை, வாழ்வோடு இணைந்த எத்தனையோ விஷயங்களை இங்கே பல்வேறு பேச்சாளர்கள்லாம் பேசிட்டாங்க, படிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு. இதெல்லாம் எங்கே இருக்கு, எந்த மொழியில் இருக்குன்னு சொன்னால் நம்முடைய தாய்மொழியில் இருக்கு, அதை விட்டால் சமஸ்கிருதத்தில் இருக்கு. ரெண்டுலேயும் சமமாக இருக்கு. அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. தமிழ் ஆதிமொழி, அதில் சந்தேகமே இல்லை. தமிழ் தான் மூத்த மொழி, உலகத்தின் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மொழி தமிழ்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படின்னா சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் சொன்ன அர்த்தம் சமஸ்னா நன்றாக, கிருதம்னா செய்யப்பட்டது. தமிழ் மேல ஆர்வம் உள்ளவங்க ஒருவேளை என் மேல கோவப்படலாம் இது சொல்லுறதுனால. எதை விட நன்றாக செய்யப்பட்டது என்றால் தமிழை விட நன்றாக செய்யப்பட்டது. எப்படி? தமிழ்ல கங்கா அப்படின்னு, அதாவது மொழியுடைய நோக்கம் ஒலி வடிவத்துக்கு வரி வடிவம் கொடுப்பது. சரிதானே சார்? தமிழ் பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய சபையில் நான் தமிழ் பேச முயற்சி பண்றேன். அந்த ஒலி வடிவத்தை, எல்லா ஒலி வடிவத்தையும் தமிழ்ல கொடுக்க முடியுமானா முடியாது. கங்கா சொல்ல முடியுமா? எழுத முடியுமா? சொல்லலாம், எழுத முடியாது. அதுபோல ஃபலம் சொல்ல முடியுமா? FA இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம், தமிழ்ல சொல்ல முடியாது. இந்த மாதிரி வல்லினத்துக்கு எல்லாம் 5 வல்லின எழுத்துகள், 5 மீதி உள்ளதை விட்டுருங்க, 6வது எழுத்தை விட்டுருவோம். 5 வல்லினத்திற்கும் 4 விதமான உச்சரிப்புக்கும் 4 எழுத்துக்கள். இது சமஸ்கிருதத்தில் நம்ம மொழியை விட கொஞ்சம் திருத்தப்பட்ட விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கு இலக்கணத்தில். என்ன விஷயம்னு சொன்னா, ஒருமை பன்மை நம்ம படிக்கிறோம், எல்லா மொழியிலையும் அதான் இருக்கு. ஆனா நம்ம நாட்டு சித்தாந்தப்படி இருமை ரொம்ப முக்கியம். இரவு பகல், துன்பம் இன்பம், கணவன் மனைவி, தங்கை தம்பி, 2 இரட்டை அப்படிங்கிற ஒரு, என்ன சொல்றது, சிங்குலர் புளூரல் மாதிரி 2க்கு ஒரு விஷயம், டியூவல். ராமக அப்படின்னா ராமன், ராமவுன்னா 2 ராமர், ராமான்னா பல ராமர்கள். இந்த மாதிரி ஒரு இலக்கணத்திலே ஒரு சின்ன முன்னேற்றம். இதுபோல் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை செய்து தான் சமஸ்கிருதம் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த 2 மொழியில ஒரு மொழியை காலி பண்ணிட்டாச்சு கிட்டத்தட்ட. நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லுவார், நீராறும் கடல் உடுத்த பாட்டில் ஒரு வரி வெட்டி எடுத்துட்டாங்க, அந்த வரியை சொல்றேன். பல்லுயிரும் பலபொருளும் படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பதை போல். பல்லுயிரும் பலபொருளும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பதை போல். ஒரு ஸ்லோகம் உண்டு வேதங்களில் உள்ள தியான மந்திரத்தில், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்துடைய வரி அழகான தமிழ்ல கொடுத்திருக்காரு. பல்லுயிரும் பலபொருளும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பதை போல். அடுத்து சொல்றார், கன்னடமும் கழிதலுங்கும் துளுவும் கவின் மலையாளமும் உன் உதரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலகவள கழிந்தொழுந்து சிதையானின் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. ஏன் வெட்டினாங்கன்னு தெரியல, அந்த வரியை வெட்டிட்டாங்க. ஒருவேளை ஆன்மீகம் சொல்றதுனால வெட்டினாங்களா அந்த நாத்தியவாதிகள் எனக்கு தெரியல.
அந்த விஷயத்துக்குள்ள போக விரும்பல. ஆனா அப்படிப்பட்ட 2 மொழி, அதுல தமிழ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது கொஞ்சமாவது. அப்படியா? 76 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நானும் எங்கள் அப்பாவும் சென்னைக்கு போகிறோம். போய் திருவள்ளுவர் பஸ்ஸில் இறங்கி கீழே நிற்கிறோம் பாரிமுனையில். அப்பா ரொம்ப தூரம் போகணுமா என்னன்னு கேட்குறேன் எங்கள் அப்பாட்ட. அப்பாவியா? பொண்ணும் தெரியாது, 16 வயசு. இங்கேருந்து அங்கே படிச்சுட்டு போனோம். அப்போல்லாம் பிகேசியில் படித்தாச்சானா, பியூசி படித்தாச்சானா எம்பிபிஎஸ் ஃபஸ்ட்டு இயரில் ஜாயின் பண்ண மாதிரி அர்த்தம். எங்கூட படித்தவங்கள 14 பேர் என் கூட படித்தாங்க, என் கிளாஸ்லேயே படித்தாங்க, என் காலேஜில் படித்தாங்க. அந்த அளவிற்கு பெரிய ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிறவருடைய 100ஆண்டு விழா இன்னைக்கு. அதே ஒரு பெரிய விஷயம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் படித்த அதே எம்பிபிஎஸ் டிகிரியை நான் படிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நிற்கிறோம். அப்போ திடீர்னு ஒரு வண்டி சக் சக் சக்குன்னு சத்தம் போட்டு வரான். வந்து நிறுத்தி கீன்னு நிறுத்தேஷ். எங்கப்பா என்னப்பா என்ன செய்யலாம், போகலாமே, இடம் போகணும்னு சொல்லியாச்சு. எங்கே போகணுன்னு கேட்டாச்சு. அது கேஎம்சிக்கு போகணும். ஏறி குந்துனேன்னா இஸ்துக்குன்னு போகிறேன் அப்படின்னா. எனக்கு புரியலை. அப்போ ஸ்டேட் இது வேற ஸ்டேட், அப்போ வேற என்ன வேற மொழி பேசுகிறானேன்னு கேட்டேன். தமிழுடைய நிலைமை 50 வருஷத்துக்கு முந்தைய அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்து உட்கார்றான் மருந்து வாங்குறதுக்கு. சார் 2 டேஸா ஒரே ஃபீவர், டேப்லெட் போட்டு க்யூர் ஆகல. ஏன்பா என்ன பாஷாடா பேசுற நீ? ஒரே போட்டு ஆகல, அவ்வளவுதான் தமிழ், மீதெல்லாம் இங்கிலீஷ். தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த தலைமுறை இதை பற்றி கவலைப்படவில்லை. நாமும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றோம். பல ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல பேசினா ஃபைன் போடுறாங்க, நம்ம ஸ்கூல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஏன் தமிழ் முக்கியம்னு சொன்னா, இந்த ஆன்மீக பொக்கிஷங்கள்லாம் தமிழ்ல இருக்கு. சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஔவையார் பாட்டை அறம் செய்ய விரும்பு, நீ செய்யறியா இல்லையா விரும்பு முதல்ல. அடுத்தது முக்கியமான பாட்டு இங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, ஏடனை என்னெல்லாமோ சொன்னாங்க, நிறைய விஷயங்கள். ஆறுவது சினம் முக்கியமான பாடம். என்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. இயல்வது கரவேல், உன்னால முடிஞ்சதை செய்யாம இருக்காத. அதானே இப்போ இங்க இந்த சபையில கூட பேசினாங்க இல்லையா, பிறருக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி. இயல்வது கரவேல், ஈவது விலக்கேல். அடுத்த முக்கியமான படம். இன்னைக்கு பல பிரச்சனைகள். ஜனவரி மாதம் கல்யாணம், பிப்ரவரி மாதம் ஹனிமூன், மார்ச் மாசத்துல வந்து நிற்கிறாங்க டைவர்ஸுக்கு. என்ன பிரச்சனை? முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா, உடையது விளம்பேல்னு அவை சொல்லி கொடுத்துருக்கா. என்னை பற்றி பெருசாக நீ சொல்லிட்டு இருக்க கூடாது. போனவுடனே அங்கே போய் ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் குடும்பத்தை தெரியாதான், நாங்கள் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், பிரச்சனை ஆகி விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள திட்டங்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டோம். சொல்லி கொடுக்கல. எங்கள் காலத்தில் படித்தது இன்னைக்கு படிக்கல. ஏ ஃபார் ஆப்பிள் தான், சாப்பிடு, பி ஃபார் பால் விளையாடு, சி ஃபார் கேட், டி ஃபார் டாங்கி கழுதையா போடான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஏற்பாடு தகர்ந்து கொண்டிருக்கின்றதுன்னா நம்ம மொழி அழிந்து கொண்டிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா ஆன்மீகத்தையும் காப்பாற்றணும். ஆன்மீகத்தை காப்பாற்றணும்னா நம்முடைய தாய்மொழியை காப்பாற்றணும். தாய்மொழியை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். இது வாழ்வியலோடு சேர்ந்த நம்முடைய ஆன்மீக சக்தி. உலகமே இன்னைக்கு மதிக்குது. எனக்கு ஒரு சம்பவம் ஆச்சரியமா இருந்து. இப்போதான் உன்ன படிக்கிறதுக்கு சைனாவுக்கு போகிறாங்களே எம்பிபிஎஸ் படிக்க. முதல்ல சைனா மொழி படிச்சுட்டு அப்புறம் அங்கே போயிட்டு கண்ணா பின்னான்னு ஏதோ படிச்சுட்டு வந்துட்டு திரும்ப ஒரு எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆக முடியாமல் முடிச்சுட்டு அங்கங்கேயே கண்ணும் காணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பல பேர். அப்படி ஒரு தம்பி படிக்க போனார் சைனாவுக்கு. படித்து முடிச்சுட்டு வந்துட்டார். படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்ததை சொல்கிறாரு என்கிட்ட. சைனாவில் நம்மளால் தான் போனால் ஃப்ரெண்டு பிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல வேறு போடக்கூடிய ஆள் இல்லை. நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாரு. ஒரு சைனா நண்பர் சைனாக்காரரை நின்று பிடிச்சிட்டாரு. அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. ஃப்ரெண்டான வீட்டுக்கு போயிடுவோம்ல, அங்குள்ள சாப்பாடை ருசி பார்க்கணும்ல. போயாச்சு. அன்னைக்கு போயிருக்காரு. அன்னைக்கு பார்த்து வீட்டில் முழுக்க கூட்டம், வீடே திரண்டு இருக்கு. குடும்பமே அங்கே வீட்டில் நிறைஞ்சிருக்காங்க. ஒரு வயசான மனிதர் படுத்து கிடக்காரு. படுத்து கிடக்கவர்
இப்போ போகவா, கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு போகவான்னு சொல்லி ஒரு நிலைமையில இருக்கார். அப்படிப்பட்ட நிலைமையில படுத்து கிடக்கவர்கிட்ட அந்த அந்த பௌத்த மத குரு வந்து சொல்லிட்டார், இனி தேராதப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மருத்துவக் கல்லூரி நம்ம தம்பியோட நண்பனுக்கு அப்பா, படுத்து கிடவருக்கு மூத்த மகன் போய் காதுல ஒரு விஷயத்த சொல்றார். சொல்லி வச்ச மாதிரி கொஞ்ச நேரத்தில் போயிட்டார். எல்லாம் முடிஞ்சாச்சு, ஒன்றும் புரியல. நம்ம தம்பி பார்த்துக்கிட்டே இருக்கான், நம்ம மருத்துவக் கல்லூரி மாணவன். என்னப்பா உங்க அப்பா தாத்தா கிட்ட போய் ஏதோ காதல சொன்னாரு, சொல்லி வச்ச மாதிரி அவர் போயிட்டாரு, என்னடா சொன்னாரு அப்படின்னு கேட்கணும். அவன் சூழ்நிலையில கேட்க முடியாது இல்லையா? எல்லாம் முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு கேட்கிறான், என்ன சொன்னாரு உங்க தாத்தா கிட்ட, உங்க அப்பா போய் என்ன சொன்னாருன்னு கேட்டான். உனக்கு தெரியாதா? தெரியாதனால தானே கேட்கிறேன், என்னடா சொன்னாரு அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லைப்பா, அப்பா உனக்கு இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த ஜென்மமாவது பாரத நாட்டில் போய் பெற. ஏன்னா பாரத நாட்டில் பிறந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சைனாக்காரன் நம்புறான். நம்முடைய ஆன்மீகத்துக்கு சக்தி. சைனாவுக்கு நமக்கு 7ஆம் பொருத்தம் தானே, என்னைக்கு நம்ம நட்பு நாடா ஒன்றும் இருந்தது இல்லையே. அப்படிப்பட்ட நாட்டில் உள்ள சாதாரண மனிதன் மத்தியில நம்முடைய ஆன்மீகம் புகுந்து இருக்கின்றதுனால் வாழ்வியலோடு இணைந்த ஆன்மீகம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுக்கணும். ஐயா சொல்லும்போது கூட சொன்னார், ஜென் சிக்கு கொண்டு போகணும். அடுத்த ஜெனரேஷன் டெல்டாவா, மில்லினியர்ஸ் அவங்களுக்கு கொண்டு போகணும். இப்போ அவங்களுக்கு எல்லா தகவலும் தெரியுதுங்க, ஒன்றும் தெரியாமல் எல்லாம் அந்த கையடக்க பெட்டியில் எல்லாம் பார்த்துறாங்க. ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, குழப்பம். எதையும் நம்ப மாட்டாங்கண்ணா, சொன்னாலும் புரிய மாட்டாங்க. அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும். அது முக்கியமான விஷயம். ஏன்னா வாழ்வியல்ல எல்லா தத்துவங்களும் வாழ்வியலை தான் சொல்லுது. கீதையில் ஒரு ஸ்லோகம் உண்டு, எப்படி வாழணும்னு சொல்லி. யுக்தாகார, கொஞ்சமா சாப்பிடு, தேவையானதை சாப்பிடு. யுக்த விகார, தேவையான அளவு உடற்பயிற்சி பண்ணு. யுக்த சேஷ்டசிய, உனக்கு வேலைகளையும் தேவையான அளவுக்கு மேலே பண்ணாத, ஒரு அளவுக்கு மேலே வேலை செய்யாத. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசிய கர்மசு யுக்த சொப்னா, தூக்கமும் அளவோடு இருக்கணும். அவபோதசிய யோகோ பவதி துக்க அப்படின்னு சொல்லி வாழ்வியலை சொல்லி கொடுக்கக்கூடிய நூல்கள் நிறைந்த நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய ஆன்மீகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில், காலத்தின் கட்டாயத்தில், அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிற வைராக்கியத்தோட நீங்க இந்த விஷயங்களை இன்னைக்கு இந்த 2 நாளும் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போவதற்கு தயாராகிட்டீங்க. அந்த படை வீரர்களாக, அந்த போர் வீரர்களாக, பாரத நாட்டின் கல்ச்சுரல் அம்பாசிடராக நீங்கள் ஆக வேண்டும். நம்முடைய நாலெட்ஜ் சிஸ்டம் IKS இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க பிரபலமா. இந்த விஷயம் உலகத்துக்கெல்லாம் செல்ல வேண்டும். நம்ம நாட்டு மக்களுக்கு முதல்ல செல்லணும், உலகத்துக்கு முழுக்க செல்லணும், உலகம் அமைதியாக வாழணும். அதுதான் நம்ம வாழ வேண்டிய வழி, நாம் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையை செய்ய நாம் மட்டும்தான் இருக்கின்றோம், நமக்கு மட்டும்தான் அந்த கடமை இருக்கின்றது என்பதை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கும், என்னுடைய செய்திகளை இதுவாரம் பொறுமையாக கேட்டமைக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த டாக்டர் பத்மநாபன் நூற்றாண்டு விழா கமிட்டி அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, இந்த நடத்தக்கூடிய இந்த அரி ஃபவுண்டேஷனுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, தங்களது அனுபவம் மற்றும் சிந்தனை தூண்டும் சிறப்புரை இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் பயனளித்தது. இந்நிகழ்வை சிறப்பிப்பதற்காக மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் சேர்ந்து ஐயாவின் சிறப்புரைக்கு பலத்த கைத்தட்டலை ஒருமுறை கூட வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக அரிமையை எளிமையாக பகிரும் தனித்திறன் பெற்ற தமிழ் துறையில் ஆழ்ந்த புலமை கொண்டவரும் தன்னலமற்ற உதவும் மனப்பான்மை நிறைந்த மேதையாக திகழ்பவர், கல்வியியல் கல்லூரி முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னரும் கல்வி சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்.
இந்நிகழ்வின் நன்றியுரை வழங்க நாகர்கோயில் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரி ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் கோவை கல்வியியல் கல்லூரியில் ஓய்வு பெற்ற முதல்வருமான மாண்புமிகு முனைவர் கோ சுப்பிரமணியன் ஐயா அவர்களை மிகுந்த மரியாதையுடன் நன்றியுரை வழங்க கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சொல்லுதல் நமது மரபு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய 2 நாள் கருத்தரங்கின் நிறைவு விழாவில் மேடையினை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சான்றோர்களுக்கும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாழ்வியல் ஆன்மீகம் பன்னாட்டு கருத்தரங்கமானது டாக்டர் கே பத்மநாபன் நூற்றாண்டு விழா தொடர் நிகழ்வாக கோவை அரி ஃபவுண்டேஷன் மற்றும் நாகர்கோயில் பயோனியர் குமாரசுவாமி நூற்றாண்டு அறக்கட்டளை ஆகிய அமைப்புகள் இணைந்து நேற்றும் இன்றும் மிகச்சிறப்பாக பல்வேறு அமர்வுகளில் மிகச்சிறந்த கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக பரிமாறிக்கொண்டிருக்கின்றன. இவ்விழா நேற்று 28/3/2026 அன்று பயோனியர் கல்வி குழுமங்களின் தலைவர் திரு கே குமாரசாமி அவர்கள் தலைமையேற்க நமது பயோனியர் பள்ளியின் தாளாளரும் பயோனியர் குமாரசாமி நூற்றாண்டு அறக்கட்டளையின் முதன்மை அறங்காவலருமான திருமதி லதா குமாரசாமி அவர்களின் வரவேற்புரையுடன் சிறப்பு விருந்தினராக திருவிதாங்கூர் ராணி கௌரி பார்வதி பாய் அவர்கள் சிறப்புரை மெருகுபடுத்த கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மேனாள் துறைத் தலைவரும் முதன்மை சக்தி வேதசக்தி நிறுவனர் திருமூலர் வேத சக்தி அகாடமியின் நிறுவனருமான முனைவர் நா சண்முகம் அண்ணா அவர்கள் கருத்தரங்கு நோக்க உரையுடன் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்வினை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் திருவிதாங்கூர் ராணி கௌரி பார்வதி பாயி திரு கே குமாரசாமி அவர்களுக்கும் திருமதி லதா குமாரசாமி அவர்களுக்கும் முனைவர் சண்முகம் அண்ணா அவர்களுக்கும் அந்நிகழ்வினை நன்றியோடு பகிர்ந்த அக்கா முனைவர் ரேணுகா அவர்களுக்கும் கருத்தரங்கு அமைப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து முதலாவது அமர்வாக மருத்துவர் ப. சௌந்தர்யா வித்யா அவர்களுடைய உரையுடன் திரு சுரேஷ் மனோகரன் அண்ணா அவர்கள் அவர்களுடைய தலைப்பிலே பேசினார்கள். அந்நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி தந்த முனைவர் எஸ். கண்ணம்மாள், மேனாள் முதுகலை ஆங்கில பேராசிரியர், வேளாளர் மகளிர் கல்வியியல் கல்லூரி திண்டல் ஈரோடு அவர்களுக்கு எங்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகின்றோம். தொடர் அமர்வாக முனைவர் வி. பொன்னுசாமி அண்ணா, மேனாள் முதல்வர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை அவர்களுக்கும் முனைவர் ரேணுகா அக்கா அவர்களுக்கும் இதய குகை வாழ்வியல் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே உரையாற்றிய திருமதி லதா குமாரசாமி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி தந்த மருத்துவர் யோகநாதன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. 2ஆம் நாள் நிகழ்வினை ஆன்மீக உணர்வோடு அனைவருக்கும் அளித்து தொடங்கி வைத்த உழவன் மா. தங்கவேலு அண்ணா, துணைத் தலைவர், உலக சமுதாய சேவா சங்கம் விரிவாக்க இயக்குனர், ஆழியாறு அவர்களுக்கு கருத்தரங்கு அமைப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3வது அமர்வாக மருத்துவர் இந்துமதியும் மேலும் மருத்துவர் சௌந்தர்யா ரவீந்திரன் மேலும் திரு பரதன் அவர்கள் பங்கேற்க அவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுத்த முனைவர் வி. பொன்னுசாமி அண்ணா அவர்களுக்கு எங்கள் சார்பில் நன்றி. 2 நாள் நிகழ்வின் இறுதி நாளான இன்று அருட்சகோதரி ஜான்சி அவர்களுடைய உரையும் முனைவர் பேராசிரியர் சண்முக அண்ணா அவர்களும் தலைமையேற்று இவ்விழாவினை நடத்தி தந்த மருத்துவர் கா. மல்லிகா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. விழாவின் மகுடமாய் இந்த நிறைவு விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு குமாரசாமி மற்றும் திருமதி லதா குமாரசாமி அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய திரு சுரேஷ் மனோகரன் அவர்களுக்கும் நிறைவுரையாற்றிய மருத்துவர் தெய்வப்பிரகாஷ் அவர்களுக்கும் இப்பன்னாட்டு கருத்தரங்கு குழு சார்பாகவும் அரி ஃபவுண்டேஷன் அவர்கள் சார்பாகவும் நன்றியினை உரித்தாக்குகிறோம். மேலும் பங்கேற்பாளர்கள் உண்மையான கதாநாயகர்கள். இவ்விழா சிறப்பாக நடைபெற உங்கள் பங்களிப்பு மிக முக்கியம். உங்கள் அனைவருக்கும் அமைப்பின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமன்று
திரு மற்றும் திருமதி வருண் குமாரசாமி மற்றும் விக்ரம் குமாரசாமி, முனைவர் வேல்ராஜ், மேனாள் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் கை கந்தசாமி அண்ணா அவர்களுக்கும், பயோனியர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும், சிறப்பு அழைப்பாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாக குழு உறுப்பினர்கள், பள்ளி மற்றும் கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், அரி ஃபவுண்டேஷன் அங்கத்தினர்கள், அண்ணாக்கள் அக்காக்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், பள்ளி தன்னார்வலர்கள், ஊடக நண்பர்கள், ஒலி அமைப்பாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் என இந்நிகழ்விற்கு பல்வேறு விதத்தில் உதவிய அத்தனை உள்ளங்களுக்கும் அமைப்பின் சார்பில் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றியுரை வழங்கி அனைவரின் பங்களிப்பையும் அழகாக எடுத்துரைத்த மதிப்பிற்குரிய முனைவர் கோ. சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நம் நாட்டின் மகத்துவத்தை போற்றும் நாட்டுப்பண் பாட அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।